இப்போ இந்தியா கூட்டணி அமைச்சு ராகுல் காந்தி அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் நிறையா சிறப்பான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களே, அதை பற்றி சொல்லுங்கள். இந்தியா கூட்டணி ஆரம்பித்து சிறப்பான வேலைன்னா என்ன சிறப்பான வேலை செய்கிறாங்க? அங்கே வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒரே குழப்பம். அந்த கேரளா எடுத்துட்டிங்கன்னா அங்கே 2 பேரும் ஃபைட்டிங்கில் இருக்கிறாங்க. என்ன கூட்டணிங்கிறாங்க, கூட்டணி ஒன்றோடு சண்டை போட்டுக்கிறாங்க. மம்தா பானர்ஜி தான் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னாங்க. மம்தா பானர்ஜி காங்கிரஸ் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்க அதில் இருக்கிறாங்க. இவங்களுள்ள எந்த விதமான ஒற்றுமையில் ஒரு ஊரில் ஆதரிக்கிறாங்க. இது என்ன பாரநாட்டுக்கு தானே எலெக்ஷன் நடக்குது? பாரநாட்டில் அவங்க ஒத்த கருத்தால் அவங்க வர முடியுதா? இப்போயே ஒத்த கருத்தாக வர முடியவங்க பின்னாடி என்ன பண்ண முடியாங்க? பதவியில் வரும்போது எவ்வளோ பிரச்சனை வரும். இப்போ பதவி நமக்கு வருமா வராதானே தெரியாது. பொதுவான கருத்து கணிப்பெல்லாம் என்ன சொல்லுது? இதெல்லாம் வந்து மோடி தான் ஜெயிப்பார்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பதவிக்கு வரமாட்டோன்னு தெரிஞ்ச சமயத்துலையும் கூட இவங்களால ஒத்து போக முடியல. இவங்களால் ஒருத்தருக்கு ஒத்து போக முடியல, ஒருத்தர் அனுசரித்து போகல. சீட்டு பிரச்சனையாக இருக்குது. அவங்க கூட்டணி வந்து உருவாக்க முடியல. இதெல்லாம் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ண முடியும் அவங்களால? அதனால் வந்து அது எப்படி சரியாக வராது. அவங்க கூட்டணியே வந்து குழப்பமான கூட்டணி. தமிழ்நாட்டில் என்ன ஸ்டாலின் என்ன அவர் எதுக்காக இந்த கூட்டணியில் இருக்கிறாருன்னா, இந்த இந்தியாங்கிற இதை சொல்கிறாரு, இந்தியாவை காப்போன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் இந்தியாவை காப்போன்னு சொன்னதே இல்லையே அவர். இப்போ திடீர்னு ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியாவை காப்போன்னு ஏன் புதுசாக சொல்கிறாரு? அவருக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. அவர் ஒரு பிரேமையில் இருக்கிறாரு. இந்த கூட்டணி ஜெயிச்சிருமோ என்னமோ அப்படின்னு நினைக்கிறாரு. மோடி வந்துட்டாக்கா நம்ம செய்கிற விஷயம்லாம் ஆராய்ச்சி பண்ணுவார், இடி வரும், நமக்கு நம்ம படம் ஊழலாம் வெளியே வந்துடும், அப்படி ஒரு பயத்தில் அவர் இந்த மாதிரி இந்தியா கூட்டணி சொல்கிறாரு. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பாவம், போன எலெக்ஷனில் நம்ம சந்திரபாபு நாயுடு மோடியை தோக்கடிக்கிறதா அப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு அங்கே இங்கேயும் அலைஞ்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு என்ன கதி ஏற்பட்டதோ அதே கதி எலெக்ஷனுக்கு போல மோடிக்கு இவருக்கு ஸ்டாலினுக்கு ஏற்பட போது அந்த சாக தான் பார்க்க தான் போகிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் எலெக்ஷனை கண்டு பயன்ட்டாருன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? முதல்வர் ஸ்டாலின் எலெக்ஷனை கண்டு பயப்பில்ல. தான் செஞ்ச ஊழல் எப்படி வெளியே வந்துருமோ, இவங்க மோடி ஜெயிச்சு வந்து இதெல்லாம் தோண்டி எடுத்து நம்மளை திகார் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்களோ என்னமோ அந்த ஒரு பயத்தில் தான் செஞ்சுட்டே இருக்காங்களா? நல்லது எதுவும் பண்ணவே இல்லையா யாரு? திமுக அரசு. திமுக அரசு நல்லது எது அப்படின்னு பொய் பேசுவாங்க. சமூக நீதி, நாங்கள் சமூக நீதிக்காரங்க அப்படி சொல்லுவாங்க. சமூக நீதினா என்ன? இப்போ சமூக நீதி இடஒதுக்கீடு சொல்கிறாங்க. இவங்களால இடஒதுக்கீடு பண்ணிபடி இந்த வருஷம் வந்து முக்குளத்தோர் ஆட்சி பண்ணணும், இந்த வருஷம் யாதவர் ஆட்சி பண்ணணும், இந்த வருஷம் நாயுடு ஆட்சி பண்ணணும், இந்த வருஷம் கவுண்டர் ஆட்சி பண்ணணும், அப்படி இவங்களால் இடஒதுக்கீடு பிரித்து கொடுக்க முடியுமா? ஆட்சி அதிகாரத்துக்கு முடியுமா இவங்களால்? சரி, சமூக நீதி சொல்கிறாங்க. பெண்களுக்கு நீதி கொடுக்கணும், பெண்களை வந்து பிஜேபி கவனிக்கணும், நாங்கள் தான் கவனிக்கணும்னு சொன்னாங்க. ஏன் கனிமொழி தான் நல்லா கனிமொழி சீஃப் மினிஸ்டர் பற்றி கொடுக்கலாம்ல, கொடுத்துட்டு போகலாம்ல, ஒதுக்கிக்கலாம்ல. அப்புறம் நாடே போட்டுரும், நாட்டுக்காக நமக்காக நம்ம பண்ணியிருக்கிறாங்க பாருப்பா, கனிமொழி சகோதரியாக தான் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்கல்ல. கனிமொழி கொடுக்க முடியும்? கனிமொழி அக்கா ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இல்லையே. அவங்க கொடுத்தா எப்போன்னு இருக்கிறாங்க. அவங்க கொடுக்க அவங்க தயாராக இல்லை. அவங்களாம் ஒதுக்கி ஓரமாக வைக்கிறாங்களே. ஒரு ஸ்டாலின் ஓரமாக வைக்கிறாரு. அப்புறம் எப்படி அவங்க சமூக நீதி? என்ன சமூக நீதி? தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக ஸ்டாலின் சொல்கிற வார்த்தைகள் தான் சமூக நீதி. அப்புறம் இடஒதுக்கீடு, ஜாதி வாரி கணக்கெடுப்படுத்தணும் அப்படி சொல்கிறாரு. ஏன் ஜாதி கணக்கு இவர் எடுக்கலாம்ல? ஜாதி வாரி கணக்கை எடுத்துருக்காங்கல்ல, பீகாரில் எடுத்துருக்காங்கல்ல, ஏன் இவர் எடுக்கக்கூடாது? இவர் அடுத்த மேலே பழிய போட்டுருவார். பால் அவர் இருக்கும்போது பால் வந்து கோர்ட்டை நேராக பால் அடிக்காமல் அந்த பக்கம் தள்ளிவிட்டு ஐயோ கோல் போகுதுன்னா அப்படி நேரடியாக இவ்வளவு பேசுகிறவர் ஜாதி கணக்கு ஒன்றே எடுத்துட வேண்டியதானே? ஏன் எடுக்க மாட்டார். தமிழ்நாட்டில் ஜாதி பிரிவினையை தூண்டி ஜாதி வெறியை உருவாக்குற ஒரே கட்சி அப்படி சொன்னால் அது திமுக தான். அவங்க தான் ஜாதி வெறி உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு 1967க்கு முன்னாடி இருந்த ஜாதி வெறி கொஞ்சமாக இருந்தது. அவங்க ஆட்சிக்கு திராவிட கட்சிகள் ஆட்சி வந்தால் ஜாதி வெறி அதிகமாக போயிடுச்சு. ஜாதி வெறி இன்றைக்கி தலைவிரிச்சு ஆடுது. எங்கே? கல்லூரி வளாகத்தில் தலைவிரிச்சு ஆடுது, ஹாஸ்டலில் தலைவெடுத்தா, எங்கேயுமே ஜாதி வெறி தலைவெடுத்தது அடிப்படையிலே காரணம் என்ன? இவங்க தான். இவங்க வந்து நலிவடைந்த பட்டியலின மக்கள் என்ன செய்வாங்களா? என்ன பட்டியலின மக்களுக்கு எங்கே தூக்கி வைக்கிறாங்க? பட்டியலின மக்களை குதிரை யாரும் பட்டியலின மக்களை ஏன் ஆராசா கூட நல்ல ஆளு, ஆராசா சீஃப் மினிஸ்டர் கொண்டு வர முடியுமா? பட்டியலின மக்கள் கொண்டு முடியுமா? அவரால் பட்டியலின மக்களுக்கு தானே எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லோருக்கும் எல்லாமே அப்படிங்கிற திட்டத்தின் மூலியமாக நிறையா பக்கம் உதவி. இந்த எல்லோருக்கும் எல்லாம் என்னங்கிறது என்ன? மோடியோடைய கொள்கை. அதாவது எல்லாருக்கும் எல்லாங்க சொன்னது அவர் ஹிந்தியில் சொன்னார், இவங்க தமிழில் மொழிபெயர்த்து இப்போ எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை அவர் முதலே சொல்ல தெரியல பாவம். அந்த மோடியை காப்பிடிச்சு இப்போ எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்க முடியுமா? அவங்க குடும்பத்திலே எல்லாம் கொடுக்க முடியாது. மூக்க அழகர் எங்கே போனார்? மூக்க அழகர் அவங்க அண்ணன் தானே. மூக்க அழகர் அவரால் ஒரு போஸ்டிங் கொடுக்க முடியுமா? அவர் வச்சுக்க முடியுமா? ஒரு மினிஸ்டர் ஆக முடியுமா அவங்களால? எல்லோருக்கும் எல்லாம் எங்கே கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அவங்களுக்கு வந்து பதவி பணம் அது ரெண்டு தான் முக்கியம். அதுக்காக அவங்க என்ன ஆனாலும் விதவிதமான வார்த்தை ஜாலங்கள், விதமான வேஷங்கள், விதமான பொய்கள், உலகத்திலே யாருமே சொல்லாத பொய்கள், அப்படி அவ்வளோ சொல்லியிருக்கார் ஸ்டாலின். இதான் நடத்துகிற உண்மை.
எல்லாம் நினைக்கிறாரு தமிழ்நாட்டு மக்கள்லாம் முட்டாளு, தமிழனுக்கு அறிவே இல்லை, தமிழை நம்ம என்ன பொய் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான், அப்படியே அடிச்சு விட்றாரு. அப்படியே எல்லாமே பொய். அவர் பொய் சொல்லிட்டு அடுத்தவன் பொய் சொல்கிறான்னு வேற அப்படி திருப்பி விட்றாரு. ஏன்னா நம்ம சொல்கிறது பொய் தான், அப்போ நம்ம முன்கூட்டியே சொல்லிவிடுவோம். அவர் தான் பொய் சொல்கிறாரு, மோடி பொய் சொல்கிறார். மோடி எங்கே பொய் சொல்கிறாரா? மோடி பொய் சொல்கிறாரு. மோடி என்ன பொய் சொல்கிறாரு? இவர் பொய் சொல்லிட்டு அந்தவங்க திருப்புறார். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஒரு கோழி திருடி இருந்தாலும் அந்த கோழி திருடி என்ன பண்ணுவாங்களாம், எல்லாரும் போய் பிடிச்சி நீ தான் கோழி திருடி பிடிச்சி விடணுன்னா அவள் கூரம்பேரை ஏறின்னு கோழி திருடி நீங்கள் தான் கோழி திருடி நீங்கள் தான் கொண்டு கத்துனாலாம். அந்த மாதிரி கதையாக இவர் சொல்கிற பொய், இவர் சொல்கிற இதுக்கெல்லாம் அடுத்தவன் மேலே சொல்லிவிட்டு இவர் தப்பிக்கணும்னு பார்க்குறாரு. அப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் சொல்லலாம், நான் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க. கடைசி நேரத்தில் நம்மள்ட்ட ஒரே பாலிசி வச்சுருக்கோம், ஓட்டுக்கு பணம், அந்த பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலாம். கொள்கைக்காக யார் ஓட்டு போடுவாங்க? கொள்கைக்காக அவர் யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு நாங்கள் அப்படி பண்ணோம், கொள்கை ஓட்டு பண்ணோம், ஒரு நாடகம் நடிப்பாங்க, அவ்வளோதான்.